அதை விட இது பெருசாக இருக்க மாட்டேங்குது. 10 வருஷத்தில் எத்தனை மாற்றம் வந்துருச்சு, என்ன கதை. விட்டுட்டு கீழே இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு கொடுக்குதுன்னா அது இந்த இடம் தான். பார்த்தீங்கன்னா பழங்காலத்து புத்து இருக்குதுங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபைனல். இங்கே கும்பிட்டு வெளியே போய் நம்ம கருப்பராயர் கூப்பிடணும். ஃப்ரெண்ட் போட்டிருக்குது. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல. தம்பி சாமி ப்ரோ இது குத்திருக்காங்க. அதே மாதிரி பூசணிக்காயெல்லாம் குத்திருக்காங்க. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழில். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறதே மாதிரி சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருக்க பத்திரகாளியம்மன் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் கோவில் செடி போல் போய் பார்க்கவும் இல்லை, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு கை போச்சு, மறந்தே போச்சு கோயிலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சேகர்ஜி 2 பேர் தான் போகிறோம். தலைவர்லாம் போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் தான் போகிறதில்ல. ஆமாம், நம்ம பார்த்திங்கன்னா காலேஜ் அங்கே தான் மேட்டுப்பாளையம் தாண்டி தான் போகிறோம். பட் இருந்தாலும் நம்ம போக முடியறது இல்லைங்க. சரி ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இப்போது அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். நம்ம வீடியோஸ் யாரும் புதுசாக பட்டுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்பெட்டில் ஹாலில் போட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க, வாங்க நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க போய் பார்க்கலாம். இருக்கிறாங்க கலையை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். சரி இருங்க, நான் வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு ரெடி ஆகிட்டு வரேன். பார்க்கிங் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கிங்கா. என்னையா இத்தனை கார் லைனாக நிற்குவோ, கடப்பு காட்டுறாங்க ப்ரோ. இட்ஸ் எ குட் ஹாப்பினஸ். ரெட் டாக்ஸிஸ் எல்லாம் பஸ்ஸு காரு அனைத்தும் நிற்கப்படும் இடமுங்க. இன்னைக்கு எல்லாம் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் உள்ள சாமி கும்பிட போகிறோம். நம்ம வாழ்நாள் எப்போ நம்ம ஒரு கார் வாங்கி இந்த மாதிரி நிறுத்தி மாலை போடுவோம். ஏதலைவா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட்டு இருக்கிற கார்லேயே இல்லாத கார் வாங்க. என்ன கார் சொல்? ஆமாம், அதுக்கு நம்ம ஒன்றும் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறது அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு BMW ஒரு பென்ஸு அந்த மாதிரி ஒரு ஏக்கறந்தா இப்போ எங்கே போகிற என்னையா லைன்? இங்கே ஒரு லைன் போகுது சாப்பாட்டு லைனா. இதுதான் கோயில். இந்த வந்து கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த வழியை போய் தான் நான் போய்க்கிறேன். ஆனால் இது என்னமோ புதுசாக இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஒரு வழி நம்ம போகிறோம். என்ட்ரன்ஸு நான் கூட ஏதோ கோபுரம்னு நினச்சேன் நான். அது என்ட்ரன்ஸோடது. மணாலியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பட்டு அதை விட இது பெருசாக இருக்க மாட்டேங்குது. சூடுக்கு வந்து என்ட்ரன்ஸ் முன்னாடி ஒரு பெரிய கதவு போடுவாங்களா, அந்த கதவு. இதுதான் கொண்டோமா? பனாரியோட பெருசு தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கிடாய் விட்டுறாங்க. ஆனால் அது வந்து மாரியம்மன், இது வந்து காளியம்மன். ஓ, கருப்பாங்கோயில் அது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனார்னு நினைக்கிறேன். சூரர்கள் முனியப்பன். சரி ஓகே, முனியப்பன் சூரர்கள் எல்லாமே. கிடாய் வெட்டுறதுக்காக அடுத்து கிடாய் துருப்பு கேட்குறாங்க. அது வந்து கருப்பராக இருக்குது. நான்லாம் வரும்போது இதுவும் கிடையாது, இந்த பக்கம் கிடையாது, இதுவும் கிடையாது. எல்லாம் ஃபுல்லாக இப்போ இது மட்டும்தான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த அருள்மிகு வனபத்திரகாளி உள்ளாலோடு இல்லையா? சாமியெல்லாம் பார்க்க முடியாது, சாமியும் கிடையாது. ஓகே ஓகே, ஓ நான் சாமி தான் இருக்குன்னு தான் நினச்சேன் ப்ரோ. ஓகே ஓகே, என்னது
அது ஓட்டுக்கு பேர் தனி வேலி ஓப்பனே கிடையாது. கடை பார்த்தீங்கன்னா சாமி கோவில் ஓப்பன்லாம் கிடையாது. நான் கூட ஏதோ ஓப்பன் நினச்சேன். ஒரு 10 வருஷத்தில் எத்தனை மாற்றம் வந்துருச்சு, என்ன கதை. நான் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிடல தான் நினச்சேன். பட் சாமி கும்பிட முடியாது, வெளியே நின்று தான் சாமி என்னமோ சம்திங்கிறாங்க. சரி ஓகேங்க, நான் போய் சாமி கும்பிட்டு வரோம். மக்களை மாற்றம் நிறையா ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுற்றி யாரையும் விடுறதில்லை, உள்ளுக்குள்ளேயே விடுறதில்லைங்க கோயிலுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு தனியாக பூஜை நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளெல்லாம் விடுறதில்லைங்க. இல்லை இந்த இடத்துல வந்து தான் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே போடுறாங்க. கடையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கடையெல்லாம் தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் வெளியே வச்சு கருப்பராய கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கிடாய் வெட்டுறாங்க. எவ்வளோ மாற்றங்கள் அடைஞ்சு விட்டுருங்க. ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ தான் நான் வரேன். பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு கோயில். இன்னும் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த கோயில் கோபுரம்லாம் கட்டி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் மலை, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த கோவில். இந்த மரத்துக்கு ரொம்ப காலம் தான் இருக்குது. அதனால தான் இது போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கிப்பாங்க. சரி ஓகேங்க, நாங்கள் போய் தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை எங்கே பார்த்தீங்கன்னா சாமி கோயில் உள்ளே போகலாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம இங்கே பூ விற்கிற கட்டை கேட்டதப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி வாங்க கோயிலில் போய் பார்க்கலாம். எவ்வளோ கொடுக்கணும்? சேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இப்போது சாமியை கும்பிட்டுட்டு கீழே இப்போ ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. இருங்க காட்டுற எல்லாம் மாற்றங்கள் அதிகமாக உள்ளது. நான் வரும்போதெல்லாம் அந்த ரூட்டில் போகணும். அந்த ரூட்டில் போனீங்கன்னா இங்கெல்லாம் கடையாக இருந்துச்சு. கீழெல்லாம் நிறைய பேர் கொண்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் மண்ணாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய மடம் கட்டியிருக்காங்க பாருங்க. அதுதான் ஏகப்பட்ட மாற்றம் ப்ரோ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டினது தான் கோவிலுக்காக. ஃபஸ்ட்டு எது இருந்துச்சுன்னா அது அங்கே இருக்குது பாருங்கள், அது ஒன்று தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டில். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளையார். எப்பவுமே தலைவா இங்கே தான் ஏன் சாமி கும்பிட்டு போகணும். சரி ஓகேங்க, பிள்ளையார் கும்பிட்டு தான் மேலே போயிருக்கணும் நம்ம. பார்த்தீங்கன்னா சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அது முத்தாமா பண்ணாரிக்குன்னா அடிக்கடி போவோம். இது கொஞ்சம் லாங் வந்து இப்போ வந்து மாற்றம் என்னடா நடக்குதுங்கிற மாதிரிக்குதா. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. நான் வந்து ஆக்சுவலாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து வந்து ஆற்றுல கால் கழுவிட்டு இல்லை குளிக்கிற மாதிரி தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பத்ரகாளி யாத்தாவை பார்க்கணும். தென் நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படின்றோம். அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. அது இதெல்லாம் மாதம் காரணம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிள்ளையார் கும்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பிள்ளையார் அங்கே இருக்காது. சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு பிள்ளையாரை கும்பிட்டு போவோம். வச்சிருக்கிறே போட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது அரச மரம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது. என்னென்னமோ கொட்டுறாங்க எதுவும் தெரியலீங்களே. அங்கே பாருங்கள், இப்போ இந்த பரிசு தண்ணி கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. பட் ஆனால் எனக்கு இங்கே வந்ததில் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டு கொடுக்குதுன்னா அது இந்த இடம் தான். வேறு மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா பழங்காலத்து புத்து இருக்குது. புத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு சாமியை கும்பிட்றாங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சாமியை கும்பிடல, அதனால் கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்கோம்.
எல்லா பக்கமும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபைனல் இங்கே கும்பிட்டு வெளியே போய் நம்ம கருப்பராயர் கூப்பிடணும். இப்போ கருப்பசாமியை நம்ம கும்பிட்டு, கருப்பசாமி பார்த்திங்கன்னா இருக்காரு, நம்ம கருப்பசாமி ஐயாவை கும்பிட்டு அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இந்த கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் அந்த குட்டி ஊண்டு இருக்கும்போது பார்க்குறேன் அப்படியே தான் இருக்குது. அது அப்படியே கலர், எல்லா கலரும் அதே வருதாக இருக்குது. இங்கே வேணா அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாமியோட பேர் என்ன தெரியல, அது வேணால் கீழே எழுதியிருக்காங்க பகாசுரன்ட்டு. பகாசுரன் போட்டிருக்குது. இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல தம்பி. சாமி ப்ரோ இது. சரி ஓகேங்க. அப்படி நம்ம பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுறோமோ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஊற்றிருக்காங்க, அதே மாதிரி பூசணிக்காயெல்லாம் ஊற்றிருக்காங்க. ஓஹோ சரி ஓகே. அப்படியே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்பலாங்க. இதுதான் கருப்பசாமி. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாப்பில் பஸ் எல்லாம் நின்றுருக்கு, கார்லாம் பார்க்கிங்லாம் பண்ணிடுவாங்க. பஸ் அந்த இடத்துல இருக்கோம். போய் சாமி கும்பிட்டு பின்னிடங்கடான்னு கேட்டிங்கன்னா வேர்த்து அழிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு சரியான வெயில். சரி ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சவுண்டாக இருக்குது. நான் போய் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறேன், எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி வாங்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. தென் இப்போ வந்து நான் அந்த ஒரு இடத்துல நோட் பண்ணேங்க. என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு திடீர்னு ஒரு தோணுச்சு. பகாசுரன் ஒரு பகாசுரன் ஒரு அசுரன் இருக்கார். அவரை நம்ம பார்த்திங்கன்னா கையெடுத்து தலை குனிஞ்சு நம்ம வணங்குறோம். ஏன் எனக்கு புரியல, என்னடா இது. இப்போ வந்து அசுரன் நம்ம ஏன் வணங்குறோம்? அசுரன்கிறவரே நம்மளை கொல்றவர், எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுவார், எல்லாத்தையும் அழிப்பார். அவரை ஏன் நம்ம வணங்குறோம் அப்படின்னு யோசிச்சிங்களா? அப்படின்னு நான் யோசித்தேன். தென் அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டோரியெல்லாம் போய் பார்க்கும்போது தான் புரிய வருது, அவர் வணங்கக்கூடியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா இந்த மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊரே இல்லைங்க, அது வந்து அந்த பாண்டவர் காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லூர் பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி தான் நம்ம வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அது வந்து அந்த ஒரு ஊர், பெரிய ஊர் பார்த்திங்கன்னா நெல்லூர் பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் வனபத்திரகாளியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பின்புறமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும், மலைத்தொடர் இருக்கும். அந்த மலைத்தொடரில் பார்த்திங்கன்னா நம்ம பகாசுரன் பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கார். அந்த பகாசுரன் வாழ்கிற இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு விலங்கோ இல்லை பறவையோ எந்த ஒரு உயிரினமே இருக்காதுங்க. ஏன் இருக்காதுன்னா, ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இவர் பிடிச்சி சாப்பிட்ருவார். எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் புதுசாக வந்தாலுமே பிடிச்சி சாப்பிட்ருவார். அதனாலே பயந்துட்டு எந்த ஒரு உயிரினமே பார்த்திங்கன்னா அங்கே போகவே போகாதுங்க. தென் இப்படியே இருக்க போக அவர் சாப்பிட்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி சரி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே, நம்ம பார்த்திங்கன்னா கீழே ஊர் இருக்குது, நாங்கள் போய் எதனா சாப்பிட்லான்னு சொல்லி கீழே வந்து அங்கே இருக்க மக்களை ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அவர் பசி தீர சாப்பிட்றாரு, ஃபுல்லாக சாப்பிட்ருக்காரு. அப்புறம் ஊரே அழிஞ்சிடும். இப்படி சாப்பிட்ருந்தாருன்னா ஊரில் யாருமே இருக்க முடியாது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் எல்லா ஊரும் பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து போய் கேட்குறாங்க. பகாசுரன் பார்த்திங்கன்னா என்ன யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி டெய்லியும் நான் கீழே இறங்கி வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து நான் சாப்பிட்ருக்கேன், சரி எனக்கு ஒரு 2 அண்டா சாப்பாடு மட்டும் செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே, பொதுமக்களெல்லாம் சரி நாங்கள் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் சாப்பாடெல்லாம் செஞ்சு அதுக்குன்னு ஒரு மாட்டு வண்டி, 2 மாடு, அப்புறம் ஒரு அது எட்டு போகிறதுக்காக ஒரு மனுஷன், மொத்தம் 3 உயிரினம், அப்புறம் சாப்பாடு 2 சட்டி, 2 அண்டா சாப்பாடு பார்த்திங்கன்னா போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த மலைக்கு போனதில் சாப்பாட்டை பார்த்திங்கன்னா அந்த 2 அண்டா சாப்பாட்டையும் அவர் சாப்பிட்றாரு பகாசுரன். சாப்பிட்டு அதுக்கடுத்து இந்த மனுஷன் ஒரு 2 மாடு இருந்துச்சு பார்த்திங்களா, அவர் பசியை வந்து அடக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, அந்த மாட்டையும் சாப்பிட்டாரு, அந்த மனுஷனையும் சாப்பிட்டாருங்க. தென் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரி என்ன தான் பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்க வந்து, இல்லைன்னா ஊரில் இருக்கிற பொதுமக்களை எல்லாத்தையும் சாப்பிட்ருவார். அதனால் இப்போ டெய்லி நடந்துக்கிட்டே இருக்குது. வீட்டிலேருந்து எல்லா வீட்டிலேருந்தும் ஒருத்தவங்களாக அனுப்பிச்சி வச்சுட்ருக்காங்க. பாண்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜாகத்தை சூதாடி அந்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க.
அழிச்சிட்டு இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமோட வந்திருக்காங்க. சரி, அந்த இரவு சாப்பாடோட அவங்கள வந்து அங்கே தங்க வச்சுருக்காங்க. தென் அதுக்கடுத்து குந்தி தேவின்னு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா 3 பசங்களை கூப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்காக இங்கே அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஐயர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காரு. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு அழுக சவுண்டு கேட்டிருக்குது. யாரா அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு குந்தி தேவி போய் கேட்டிருக்காங்க. எதுக்காக அழுகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போக இந்த மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா பகாசுரனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதில் ஒருத்தங்களை அனுப்பிச்சி வைப்பாங்க, அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா 2 பேர்த்தில் அனுப்பிச்சி வச்சுட்டாங்கன்னா இப்படி போயிட்டாங்கன்னா நான் தனிமையாயிருவேன், அனாதி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதெல்லாம் எழுதிருக்காங்க. அப்புறம் குந்தி தேவி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட 3 பசங்க இருக்காங்க, என்னோடய 3 பசங்களில் ஒருத்தனை நான் பார்த்திங்கன்னா நாளைக்கு பகாசுரன்கிட்ட அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேன்னு அப்படி ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பையனை அனுப்பிச்சி வைக்கிறது. அந்த ஒரு பையன் யாருன்னு பார்த்திங்கன்னா பீமசேவர். அவர் பார்த்திங்கன்னா அந்த பாண்டவர்களோட பெரிய ஒரு பலசாலி, சரியான பலசாலி. அவர் தான் பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதேமாதிரி அண்டாவை எடுத்துகிட்டு மாட்டெலாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு பசி வந்துடுச்சு. அவர் வந்து பசி தாங்க மாட்டாருங்க. அதனால் அவர் பார்த்திங்கன்னா சாப்பாடை போட்டு ஃபுல்லாக சாப்பிட்றாரு. பகாசுரன் பார்த்திங்கன்னா என்னடா பண்ணுறது, சாப்பாடு இன்னும் வரல. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு வரணும் அந்த டைமில், பட் வரல. அதனால் இவர் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்கார், சாப்பாடு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வந்திருக்கு அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளேருந்து. இப்போ வந்து என்னடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பீமசேவர் பார்த்திங்கன்னா 2 அண்டா சாப்பாட்டையும் கொஞ்சம் சாப்பிட்ரு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு அண்டா தான் சாப்பிட்ருக்காரு. பசி தாக்கக்கூடியப்போ 2 அண்டாவும் எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்ருக்கு போக தான் பார்த்துட்டு அவள் பார்க்கும்போது 2 பேர்த்துக்குள்ளே சண்டை, சரியான சண்டை நடக்குதுங்க அந்த இடத்துல. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சரியான சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பார்த்திங்கன்னா அந்த பீமசேவர் வந்து சரியான பலசாலி. பட் அது கட்டையை எடுத்தடிக்கிறாரு, மரத்தை பிடிங்கி அடிக்கிறாரு, பட் எதுவுமே பண்ண முடியல. அந்த பகாசுரனை பார்த்திங்கன்னா கொல்லவே முடியல. தென் அதுக்கடுத்து இப்படி போயிட்டுருக்க சண்டை போயிட்டுருக்கும்போது கிருஷ்ணனோட ஆத்மா வந்து இந்த பீமசேவர்கிட்ட சொல்லியிருக்கு. வந்து அந்த பகாசுரனை பார்த்திங்கன்னா 2 பக்கமாக பிரித்து அந்த உடம்பை பிரித்து எட்டினா தான் அவன் ஒன்றும் சேர மாட்டான், மறுபடியும் உயிர் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீமசேவரும் பார்த்திங்கன்னா அதையும் பண்ணிட்டார். 2 அந்த உடலை பார்த்திங்கன்னா 2ஆக பிரித்து ஒவ்வொரு பக்கமாக வீசிட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது வந்து பீமசேவர் வந்து பகாசுரனை பார்த்திங்கன்னா அழிச்சிட்டு தென் அதுக்கடுத்து சரி அழிச்சாச்சு, எல்லாம் கதை முடிஞ்சு. அப்புறம் ஏன் நம்ம வனபத்ரகாளி அம்மன் கோயில் எதுக்கு சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இறந்தார்ல பகாசுரன் பார்த்திங்கன்னா இறந்துட்டார், ஆத்மாவும் சுற்றிட்டு இருக்கார். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிருஷ்ணாத்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன்னை மன்னிக்க முடியாது, அங்கே வந்து அந்த ஊரில் பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக ஒரு வனபத்ரகாளி அம்மன் இருக்குது, அங்கே போயிட்டு நீ கேளு, போயிட்டு மன்னிப்பு கேட்டினா அவங்க சொன்னால் தான் உனக்கு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டார். தென் அதுக்கடுத்து இவர் பார்த்திங்கன்னா பகாசுரன் பார்த்திங்கன்னா இங்கே வனபத்ரகாளி அம்மன் கோயிலில் போய் வனபத்ரகாளி அம்மன்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா வனபத்ரகாளி அம்மன் பார்த்திங்கன்னா சரி எனக்கு வந்து நீ காவல் தெய்வமாக இருந்துக்கோ கோவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வனபத்ரகாளி அம்மன் கூடயே அந்த பகாசுரனை பார்த்திங்கன்னா இருக்க வச்சிட்டாங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே தெரியும். அந்த பகாசுரன் பார்த்திங்கன்னா இப்படி பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்கும், அதே ரைட் சைடில் நம்ம பீமசேவர் இருப்பார். சென்டரில் பார்த்திங்கன்னா குந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் அவங்க குழந்தையோடு இருப்பாங்க. இதுதான் ஃபுல் கதை. அவ்வளோதாங்க. சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க தொழில் விடைபெறுது உங்களை SSK தமிழா. இப்போ சிரிச்சிட்டாங்க, சரி முடியுது முக்கியமாக சிரிச்சிட்டாங்க. சரி ஓகே, டாட்டா பாய்.